ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது, களை எடுக்கிற வேலை. உரம் போட்ட பிறகு கொஞ்சம் களை எடுத்தோம்னா வச்சுங்களேன், அதாவது மண்ணை கிளறி விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இதாகி வேர்க்கெல்லாம் கொஞ்சம் பதமாகி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வளரும். அதுக்காக தான் எப்படி களை எடுக்க போகிறோம்னு தான் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கும் அதே தான், வீடியோ எடுக்க ஆள் இல்லை, நான் தான் கையில் வச்சுட்டு எடுக்கணும், இல்லைன்னா ஒரு ஓரமாக வச்சுட்டு எடுக்கணும். ஸோ களை எடுக்கிற மிஷினை பார்க்குறீங்களா, களை எடுக்கிற கருவியை பாருங்கள். இதுதான் களை எடுக்கிற கருவி. மாட்டில் ஆச்சுங்க, இதை வச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம், வயலுக்கு போகலாங்க. அலக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. उनमुख जा कुंदी चपाता तिथे जा. जा जा udah lagi coba batur coba motor பார்த்தீங்கன்னா வயலுக்கு வந்துட்டோம். மறுபடியும் வந்து இதை வந்து இப்போ வந்து களை எடுக்க போகிறோம். ஸோ அங்கே களை எடுக்க வீடியோ பார்க்கலாம். தேவை பாருங்கள், ஆராய ஆரம்பிச்சிட்டாரு. அதில் வந்து பூச்சி இருக்கான்னு பார்க்குறான் பாருங்கள். ரொம்ப பக்குவமான பிள்ளைவன். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அப்படியே செய்வான் இவன். தேவா விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் உனக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். சாணி தீலோன்னு வந்து முன்னுங்கலாம் சாணி தீலோன்னு நீ கொத்த களை எஞ்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. மணி பாருங்கள், கிட்டத்தட்ட 10:30 மணி ஆக போகுது. இன்னமும் பாருங்கள் அந்த பனி மூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெயிலே வராது. எப்படியும் 1 மணி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். வெயில் வர 1 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம், சில நேரம் வரவும் வராது. பாருங்கள் எனக்கு என்னாக போகுதுன்னு தெரியுது பாருங்கள். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் களை எடுக்க போகிறோம். சோளத்துக்கு நடுவில் நான் எடுக்க போகிறது கிடையாது. இங்கே யாருமே எடுக்க மாட்டாங்க. அதில் வந்து 1-2 புல்லு தானே வரும். அதை வந்து சரியாயிடும், அது ஒன்றும் பண்ணாது. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து மண் போட போகிறோம், இல்லை உரம் போட்டோன்னா அது தானாகவே இதாகிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை வராது. இந்த நடுவில் மட்டும் வந்து இந்த வேறு புல் மட்டும் ஒன்றும் வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த களை எடுப்பு. ஸோ இது மாதிரி களை எடுத்தோம்னா ஆளுங்கள் தேவையில்லை, வீட்டில் உள்ள ஆம்பளையாலே போதும். பொம்பளை இந்த ஊரில் பொம்பளையாலும் செய்கிறாங்க, அதனால தான் நானும் செய்கிறேன். எனக்கு தெரியாது. இடையில வந்து இப்போ மாமா வரக்குள்ளே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி இது பண்ணணுன்னு. அந்த ஒரு தடவை செஞ்சது தான், ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு தடவை செஞ்சது தான். ஸோ அது மாதிரி அந்த பாருங்கள், அந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே ரோலர் மாதிரி ஊற்றிக்கிட்டே போகணும். அந்த மண்ணை வந்து அப்படியே கிளறி விடும். கொஞ்சம் கஷ்டம், பிடிச்சி இது பண்ணுறது கஷ்டம். ஏன்னா மண்ணை குத்தி கலப்பணும், கொஞ்சம் இதாக கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி மாமா செய்யக்குள்ளே சுத்தமாக வரல, ஒரு அரை இது கூட போகலான்னா என்னால் முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ வேறு வழி இல்லையே, செஞ்சு தான் ஆகணும். செஞ்சேன். என் மாமா சொன்னாங்க, உனக்கு வந்து இதை செய்ய எப்படியும் 4 நாள் ஆகலாம், 5 நாளும் ஆகலாம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து எந்த வேலையும் இல்லை, ஆம்பளை ஆளுங்க மாதிரி எனக்கும் சமைச்சு கொடுக்க ஆள் இருக்காங்க, எனக்கும் வீட்டில் வேலை செய்ய ஆள் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாளே போதும். நமக்கு தான் இல்லையே, வேலை வீட்டில் வேலை, அப்புறம் தம்பி, அப்புறம் ஆடு, எல்லாத்தையுமே பார்க்கணும் இல்லையா. இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்கணும். ஸோ அதனால் எத்தனை நாள் ஆகுதுன்னு கடைசியாக பாருங்கள், எத்தனை நாளில் பண்ணுன்னு பாருங்கள் கடைசியாக. தேவா வந்து அப்போலேருந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான், அம்மா குடும்மா, நானும் செய்கிறேன். அவனை வந்து மண்ணை வந்து இது பண்ண முடியாது, கிளற முடியாது. இருந்தாலும் அந்த இது எப்படி சொல்கிறது, தள்ளலாம். இது வண்டி மாதிரி தானே, விளாட்ற வண்டி மாதிரி தான், தள்ளலாம். கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஏன்னா அது வந்து குத்தி போடும். அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து
எப்படி சொல்கிறது, ரொம்ப கூர்மையாக இருக்குது, கத்தி மாதிரி. அது வந்து குத்தி புடலாம். எனக்கு நல்லா பட்டுடுச்சு 2 நேரத்தில் கால்லலாம். அப்படியே எரியுது. அந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து விளாட்ணும். அவன் தான் கேட்டுகிட்டே இருந்தான். அப்புறம் அவனுக்கும் ஒரு தடவை கொடுக்கணும்ல, தேவாவுக்கும். இல்லைன்னா அழுது ஊற கூட்டுடுவான். இங்கே பார்க்கலாம் எங்கே புல் இருக்குதுன்னு இது பண்ணுறீங்கன்னு. நான் உரம் போட்டிருக்கேன் சரிங்களா. உரத்தை வந்து இப்போ தூவி விட்டுருக்கேன். இப்படி மண்ணுக்கு கிளறி விட்டோம்னா புது மண்ணுக்கும் அதுக்கும் அப்படியே இப்போ இது பண்ணி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக எப்படி நெல்லுக்கு வந்து களை எடுத்தால் நல்லதோ அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம புல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி களை எடுக்கணும். இருக்குது அந்த சின்ன சின்ன புல்லெல்லாம் உங்களுக்கு சரியாக தெரியலைன்னு நினைக்கிறேன். புல் இப்போ தான் முளைச்சி வருது. அந்த புல்லெல்லாம் இப்போயே இது பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் முளைக்காது, அவ்வளோ சீக்கிரம் முளைக்காது. அதுக்குள்ளே வந்து கண்ணெல்லாம் வந்து பெருசாகிடும். ஸோ அதுக்கு தான் இப்போ புல்லெல்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். புல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து புல் இருக்கிற கும்பல் ஒன்று இருக்குது, கூட்டம் ஒன்று இருக்குது. வந்து நுழைஞ்சி புல்ல இருக்குன்னு சொல்லிட்டு சோளத்தை உடச்சிக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த சோள தட்டையை வந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் உருவிட்டு போயிடலாம். அந்த மாதிரி உருவி மடக்கி சாக்கில் வச்சுட்டு கொண்டு போவாங்க, யாருக்கும் தெரியாது. அதனால் வந்து தட்டைக்கு எதுவும் பிரச்சனை ஆகலாம். ஸோ அதனால தான் வந்து புல் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. புல் இல்லைன்னா யாரும் நுழைய மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். computer पे या बकुल वाले बकुल वाले Oh my god. ये लाइट computer है रुक जा जी காப்பாச்சி இல்லைங்க எனக்கு கையை வலிக்குதான் நல்லா என் பிள்ளை களை எடுக்கிறான் பாருங்க. Bangga Ibu. juga boleh bangga. Ja ja. Ini. Bangga. அதுக்கப்புறம் என் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துருச்சு. எங்கள் அம்மா வீட்டு வர சொல்லி அவங்க வந்து கடைக்கு போகிறாங்களாம். அதனால் வந்து என்னை குளிப்பானை வந்து என்ன கொடுக்க சொன்னாங்க. ஸோ அது கூட வந்து தேவாவும் கிளப்பி ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு எனக்கும் பசிக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரலான்ட்டு இது வந்தாச்சு. அப்புறம் வந்த இடத்துல போய் குளிப்பானம் கொடுத்துட்டு தேவாவுக்கு ஸ்கூலும் கிளப்பிட்டு அவனை வந்து ஸ்கூல் போக சொல்ல கொண்டு போய் விடணும். பக்கத்தில் உள்ள ஸ்கூல் தான். நடக்க மாட்டார், நடக்கவே மாட்டான். தூக்கிட்டு தான் போய் விடணும். அந்த கேட் வரையும் தூக்கிட்டு போகணும். நடக்கவே மாட்டான். ஸ்கூல் போகணுன்னா நம்ம தூக்கிட்டு அவனுக்கு விடணும். அப்போ தான் வந்து ஸ்கூல் போவான். இல்லைன்னா போக மாட்டான். வாசலே படுத்துருவான் போக மாட்டான்னு சொல்லிட்டு. பாய் போனா Bye. பாய் தேவா பாய் கோ லைட்டாக பசிக்குது. சாப்பிட்டுட்டு கேமராமேன் வேஸ்ட் कैमरा नहीं पड़ जाए. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் வெளில எடுத்தாச்சு. வச்சுட்டு என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பால் கலக்க வைக்கலான்னு இது பண்ணேன். அவங்களுக்கு இந்த மாதிரி பால் கொடுத்து தான் வளர்க்குறேன். ஏன்னா அவங்க அம்மாட்ட ஒரு ஆட்டுக்கு வந்து பாலே கிடையாது. இன்னொரு ஆடு வந்து ரொம்ப பால் இருக்கும். ஆனால் இப்போ வந்து குளிர் சீசனில் வந்து ரொம்ப முடியாமல் ரொம்ப செலவாகி ஆகி என்னால் பார்க்க முடியாமல் எங்கள் அம்மா சரி கொடுத்துரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கவே மனசு இல்லை. இருந்தாலும் அது கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல. சரி நீங்கள் சும்மானாலும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. 200 கொடுத்தாங்க. சும்மா அவங்களுக்கு வந்து பால் கலக்கி வைக்கிறேன். 4 குட்டி ரொம்ப பால் பிடிச்சவங்க. இந்த 1 மாதம் ஃபுல்லாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஃபுல்லு திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 1 மாதம் ஃபுல்லாக கொடுக்கணும்.
කොටලා බානින් කොටලා බාන கெட்டலா ரசிகன் இப்போ வந்து ஆட்டுக்கு பால் குடிச்சிட்டு இப்போ வந்து ஆட்டையை நான் வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். வாயில் வந்து துணி கட்டி எடுத்துகிட்டு போகிறேன். துணி எதுக்கு கட்டுறோன்னா போகிற வழியில் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, சோளத்தெல்லாம் திங்காமல் அழிச்சு பண்ணல, அதுக்காண்டி தான். நான் கூட என் ஃப்ரெண்டு ஜோதிட்ட சொன்னேன், இது வந்து கோவிட்னு சொன்னேன், வாயில் துணி கட்டிருக்கனால. அப்படி கிடையாது, குளிரனால அதுக்கு மேலே வந்து ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. அப்புறம் வாய்க்கு வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க கொள்ளையில் வந்து சாப்பிடக்கூடாது, எதுவும் வாய வைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி துணி கட்டியிருக்காங்க. அங்கே போய் அவுத்து விட்டுருக்கலாம். இந்த குட்டியை வந்து குடிக்கவே இல்லை, அதனால தனியாக அங்கே வந்து குடிக்க விடலை, அதனால வந்து தனியாக கொடுக்குறேன். பாலை கொண்டாந்து கட்டியாச்சு, அவங்கள பால் கொடுத்து அங்கேயே உட்கார வச்சாச்சு. வந்துட்டோம் பாருங்க, இறக்கி இது மூச்சு வாங்குது. நம்ம கேமராமேன் வந்துருக்காருன்னு ஹெல்ப் பண்ணேன். கிளறி விடுது பாருங்க 4 இது. ஒரு லைன் வச்சா போதும். ಆಗುತ್ತೀನಾ ಜಾನ್ ಇದು ಬಾ ಓಕೆ मोर हाथ कान देवा तो வந்து பாய்ச்சே. ஓகே இவங்க வந்து சித்தப்பா இன்னொரு கொல்லையில் வந்து மண் நினைக்கிறாங்க. இவங்க அவங்க கொல்லை பாருங்கள் எப்படி மண் நினைக்கிறாங்க. அந்த வயலை முடிச்சாச்சு, இப்போ இந்த வயலுக்கு வந்தாச்சு. பெரிய வயல் பாருங்கள். இப்போ தான் இந்த 4 லைன் முடிச்சிருக்கேன். இது இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது, இந்த லைன் ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து அந்த வரப்பத்தை பார்த்தீங்களா, அது வரையும் இருக்குது பாருங்கள். அப்படியே கையெல்லாம் செவந்து போயிடுச்சு, காய்ச்சி போயிடுச்சு கை சத்த நாளைக்குள்ளே. செவந்து போயிடுச்சு, காய்ச்சி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே முடிக்கணும். மாமா சொன்னாங்க உனக்கு எப்படியும் 4 நாளாக 4 நாளில் நீ ஃபுல்லாக செஞ்சுருந்தா நான் ஒரு நாளே முடிச்சிருக்கலாம். இன்றைக்கி என்னென்னா ஆடு அப்புறம் தம்பி, அப்புறம் மறுபடியும் போய் இப்போ என்னென்னா மறுபடியும் வீட்டுக்கு போனேன். இதை முடிச்சுட்டு வந்துட்டு ஆடை பிடிச்சி மாற்றி கட்டிட்டு அதுங்களுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு என் ஓப்படியாக வந்திருக்கா, அதுக்கு தனியாக மட்டும் சாதம் காலையிலே குழம்பு வச்சுட்டேன். நேற்று வச்ச சாதத்தை வச்சு சாப்பிட்டேன்னா, அதனால் இப்போ வந்து தனியாக அவளுக்கு மட்டும் சோறை வடிச்சிட்டு இப்போ வந்திருக்கேன். அவள் வந்து போட்டு சாப்பிடுவாங்க, அவங்கள சாப்பிட்டுட்டு இப்போ ஊருக்கு போகிறாங்களாம். ஸோ அவளுக்கு மட்டும் சோறை வச்சுட்டு நான் வந்துட்டேன். வந்து இது ஃபுல்லாக முடிக்கணும். டயர்டாக இருக்குது, அதான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம். மாமலாம் திட்டிக்கிட்டே இருப்பேன் என் மாமனை, இன்னும் மட்டும் அங்கே என்ன பண்ணுறா, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கியா, இவ்வளோ நேரம்மா இதை செய்ய, இவ்வளோ நேரம்மா சீக்கிரம் வர மாட்டியா, சாப்பிட வர மாட்டியான்னு சொல்லி திட்டுவேன். இப்போ தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு. இந்த களை எடுத்த இடம்லாம் அழகாக தெரியுது பாருங்க, நல்லா இருக்குல்ல. விவசாயம் பண்ணி பாருங்களேன், அதுங்களாம் அது நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும், சிரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதுங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சோம்னா, தண்ணி ஊற்றினாலும் சரி, இந்த மாதிரி களை எடுக்கக்குள்ளேயும் சரி, அதுங்கெல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும்.
அப்புறம் சிரிக்கிற மாதிரியே இருக்கும். தண்ணியெல்லாம் கட்டி பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த தண்ணிக்கும் அந்த நம்ம தண்ணி கட்டக்குள்ளே அந்த காற்றடிக்குமா அப்படியே நம்மளை பார்த்து டான்ஸ் ஆடுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியுமே இருக்கும். அப்படியே மனசுக்குள்ள அப்படியே குளுகுளுன்னு இருக்கும். இப்போ என்னென்னா வந்துட்டு அரிசி தந்து போயிடுச்சு. ஏற்கனவே நானும் மாமா அவிச்சு வச்ச நெல் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சொசைட்டிக்கு போகிறோம். சாரி, மில்லுக்கு போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதான் நேற்று போன வேலை பாதி இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி முடிக்காமல் கிளம்பிட்டு இருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி முடிக்காமல் கிளம்பிட்டோம். சாப்பிட்டாச்சு. எங்கள் ஊர் பனியை பாருங்கள் எப்படி பெஞ்சிட்ருக்குன்னு. நல்லா பனி பெய்யுது. அதோட நல்லா குளிருது. இன்னும் வெயில் வரல. ஸோ அதனால ஃபஸ்ட்டு இந்த வேலையை கொஞ்சம் பாதி வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். வெயில் வந்தோன்னா ஆட்டோவுக்கு வந்துட்டோம். வாங்க, இன்றைக்கி வேலைக்கு தான் போகிறோம். எப்போ அம்மா மணி 10:30 மணி ஆகுது. 10 மணி ஆக்க போகுது. அப்பயும் பாருங்க அவ்வளோ பனி பெய்யுது. இன்னும் வெயிலும் காட்டலை. செம்ம குளிர். பார்த்தியா, நானும் கிளம்பிட்டோம் போய் பார்க்கலான்னு. இன்னும் வெயில் வரலையா? ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் கலையை படைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். முத்வா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இத்திதே கோபுனா குஜுவா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லு, எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கொண்டா முருபன், எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. कुछ बाकी कर लो नहीं चला जाए।
பிடிச்சி வச்சுருக்கோம். ரொம்ப கஷ்டம். தோணும் தெரியல, நீ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. புல்லெல்லாம் வேற வச்சு போயிட்டா கஷ்டமாக இருக்கு. मकाल बांगे दे तेरे फोन करी मला बांगे दिलो ना. பாதி வேலை முடிஞ்சிட்டு நம்ம பாதி வேலை இருக்குது. அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலாம். தேவை வந்து வீட்டுக்கு போகிறோம் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இந்த சைடு ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது பாருங்க. கரெக்டாக பாதி ஓகே நீ காட்ட பாதி இருக்குது சரிங்களா. போய் சாப்பிட்டுட்டு ஆட்டை பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். வேலை ஸ்டார்ட் பண்ணணும். சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு ஆட்டை கட்டிட்டு ஆட்டுக்கெல்லாம் சளி பிடிச்சிருச்சு. அதுக்கெல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி நான் மூக்கில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி கட்டிட்டு அப்புறம் ஆட்டு குட்டிக்கெல்லாம் அரிசியும் பாலும் வச்சுட்டு தேவாவுக்கு சாப்பாடு விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இனிமேல் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். பாதி இருக்குது. நீங்கள் முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. பார்ப்போம் ஈவினிங் என்ன ஆகுது. ஜா ஜா இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ आगोती जाणार आहे. मोर पाच किती वाजता देवा नहीं तो उते जाओ तुझे बस तिले तो ये आलू देखा जावे ना जा देखा अच्छी थी. வேலை முடிஞ்சிச்சு. என் மாமா 4 நாள் ஆகும் 5 நாள் ஆகும்னு சொன்ன வேலையை 2 நாளில் முடிச்சு காமிச்சிட்டேன். முடியலை. இப்போ மணி கரெக்டாக எத்தனை மணி? 4:30 மணி. இருட்டிட்டு பாருங்கள், இருட்ட ஆரம்பிச்சிட்டு. நாலரை மணி ஆயிடுச்சு. இப்போ இருட்ட ஆரம்பிச்சு. ஏன்னா இது வந்து பொழுது கம்மி, பொழுது நைட்டு கூட டே கம்மி, அந்த மாதிரி சிறு பொழுது இது. அதனால் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ மறுபடியும் போய் ஆட்டெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு ஆட்டுக்கு கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும் கூட்டிட்டு. என் பிள்ளை எனக்கு வேலை செஞ்சு கொடுக்க பாருங்க தங்க பிள்ளை. சொல்லு பாப்புச்சு. எதெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லலாம் அதை செஞ்சு காமிச்சிருவோம். அந்த ஒரு ஈகோ வச்சுருக்கேன் பாருங்க. நான் அந்த ஊருக்கு வந்தக்குள்ளே நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு இதுதாங்க நமக்குள்ளே ஒரு ஈகோ இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்குது. நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு ஈகோ. பாபு, நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு ஈகோ இருக்குது. யாராருக்கும் அது இருக்குதுன்னு சொல்லி காமிங்க. ஏன்னா இதை சொல்கிறேன்னா, நான் வந்த புதுசில் வந்து தமிழ்நாட்டு பொண்ணா நம்ம ஊர் வேலையை பார்த்துட்டு 3 நாளில் ஊருக்கு கிளம்பிடும் அப்படின்னாங்க. தாக்கு பிடிக்கணும்ல, செய்ய முடியாதுங்கிற வேலையை செஞ்சு காமிச்சோம்ல, காமிச்சிடுவோம். இந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் அப்படின்னா ஓகே. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊற்றிட்டேக்கும் தேவா. ஓகே பாய் பாய். வந்து நேற்று வந்தவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் ஆள் எஸ்கேப்பு. இப்போல்லாம் வந்து ஈவினிங் நைட்டு ஆகணும் தெரிஞ்சவன் புருபோ தேவா. দেবা ভালো রে ভালো রে হিট না নিচে ঢুইট করে গিয়ে দিব বয়ে হো দেবা Mawalitu Dewa. இது வந்து காக்கா அடையிற இடம் பாருங்க. எங்கள் வீட்டை சுற்றி வரும் காக்கா தான். பறவைகள் சரணாலயம் மாதிரி ஃபுல்லாக இதுதான் இருக்கும், பறவை தான் இருக்கும் எங்கள் வீட்டில் சுற்றி.